காலஞ்சென்ற விநாயகமூர்த்தி காலஞ்சென்ற ஞானம்மா தம்பதிகளின் ஞாபகார்த்தமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நான் மிகவும் நன்றியுடையவனாக காணப்படுகிறேன். ஏனென்றால் இது ஒரு பொருதிப்பட்டிலே மிகவும் வறிய ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே பாடசாலை ஒன்று இல்லாமல் 2005ஆம் ஆண்டு ஒரு மரக்கொட்டிலுக்கு கீழே இந்த பாடசாலை 15 மாணவரோடு ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தும் இன்று EU அவர்களின் துணையுடன் அழகான ஒரு பாடசாலை ஒன்று கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் மிகவும் வறுமையான மக்கள். இந்த நேரத்தில் இவர்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வினை செய்து இந்த பிள்ளைகளுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களையும் ஒரு மதிய உணவையும் வழங்கி வைத்தமைக்காக இந்த நிகழ்வுகள் ஒரு அழகான ஒரு நாடகத்தின் மூலம் ட்ராப் அவுட்ஸ் மாணவர்கள் இடைவெளியில் எவ்வாறு தடுக்கலாம் என்று அந்த அழகான ஒரு நாடகத்தின் மூலம் செய்து காட்டினார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை இவ்வளவு சிறப்பாக செய்தமைக்காக இந்த பாடசாலையும் இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பாகவும் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நாங்கள் இப்படியான ஒரு கிராம பகுதியில் இருந்தால் நாங்களும் உருவாகலாம். அதே மாதிரி தான் இவர்கள் இருந்தோம் எதிர்காலத்தில். நீங்கள் காய்க்குது என்ன பேரும் கூட விதுஷன் சரியா தம்பி பேர் என்ன அனிஷன் என்ன செய்தி விரும்பி பேர் பண்ணி காய்வு எல்லாரும் பண்ணிட்டுறாங்களா காய்வுங்க ஆகும் எல்லாரும் சரி நம்மட ஒரு ஆக்கள் பயிர் செய்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க. அவங்க மாடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கணும்னா நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மட ஒரு சைடு நம்மட ஒரு ஆக்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கு, நிறைய படிக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன வசதி இல்லை. நம்மட பிள்ளை படிச்சு நல்ல நிலைக்கு ஒரு 11ஆம் ஆண்டு மட்டும் படிச்சு வந்துச்சேன்டா, அதுக்கு மேல படிப்பிக்கிறதுக்கு வேற ஆட்கள் இல்லை, நம்மள்ட்ட பணம் இல்லைன்னெல்லாம் யோசிக்காதீங்க.